கண்டிக்கின்றோம் 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 தமிழக பொறுப்பு ஆளுநரே தமிழக பொறுப்பு ஆளுநரே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அஞ்சாதே 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 தமிழக அரசு விஜயே தமிழக அரசு விஜயே ஆளுநருக்கு அஞ்சாதே ஆளுநருக்கு அஞ்சாதே அடிப்படையாதே 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 தமிழக அரசு விஜயே தமிழக அரசு டிவி கேவே அடிப்படையாதே 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 வெளியேறு 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 தமிழக பொறுப்பில் உள்ள தமிழக பொறுப்பில் உள்ள தமிழக ஆளுநரே தமிழக ஆளுநரே பாஜக கைக்கூலியே பாஜக கைக்கூலியே வெளியேறு 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 மதிப்பிடுக 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 தமிழக மக்களின் தமிழக மக்களின் உணர்வுகளை மதிப்பிடுக கண்டித்தீடு 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 தமிழக அரசு விஜயே தமிழக அரசு விஜயே தமிழக ஆளுநரே தமிழக ஆளுநரே ஐயன் திருவள்ளுவரே ஐயன் திருவள்ளுவரே காவி சாயம் பூசப்பட்டு காவி சாயம் பூசப்பட்டு அவன் மதித்த ஆளுநரே அவன் மதித்த ஆளுநரே கோமியம் குறுக்கி ஆளுநரே கண்டித்தீடு கண்டித்தீடு தமிழக அரசை கண்டித்தீடு டிவிக்கவே கண்டித்தீடு தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மயிலாப்பூர் பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் தோழர் மயிலைப்பா கண்ணன், மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் உசேன், தோழர் மணிகண்டன், தோழர் சௌமியா மற்றும் நிர்வாகிகள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக ஆளுநராக பொறுப்பிருந்த ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமைகள் குறித்து இயற்றப்படும் தீர்மானங்களில் இருந்து தமிழ்நாட்டினுடைய மொழி சார்ந்த விஷயங்களில் உட்பட அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக கடந்த 5 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தார். தொடர்ந்து நீட் தேர்வில் இருந்து இதேபோன்று திருவள்ளுவர் அவமதிக்கக்கூடிய வகையில் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்து ஆளுநர் மாளிகையில் கடந்த ஆளுநர் ரவி அவர்கள் இதுபோன்ற திருவள்ளுவரை அவமதிக்கும் செயலில் ஈடுபட்டிருந்தார். தமிழ்நாட்டினுடைய அனைத்து விஷயங்களிலும் தமிழ்நாட்டினுடைய வரலாறு, தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழி, அதற்கு எதிராக தொடர்ந்து அவர் செயல்பட்டு வந்திருந்தார். தமிழக மக்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட கடந்த 5 ஆண்டுகளாக
கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தி தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஆளுநர் ரவி அவர்களை விரட்டியடித்த இந்த தமிழ் மண்ணில் இன்றைக்கு ஆளுநர் பொறுப்பு ஆளுநராக கேரளாவையும் தமிழ்நாட்டையும் பார்க்கக்கூடிய பொறுப்பு ஆளுநர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மீண்டும் இது போன்ற இங்கே தமிழுக்கு எதிராக திருவள்ளுவருக்கு எதிராக இன்றைக்கு செயல்படக்கூடிய ஒரு போக்கு வன்மையாக கண்டனத்துக்குரியது. தமிழ்நாடு தமிழ் மொழி இதற்கு எதிராக இந்த ஆளுநர் மிகவும் ஆணவத்தோடு பேசுகிறார். ஆளுநர் மாளிகை நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் தமிழ்த்தாய் பாட்டு 3வது இடத்துக்கு தான் அது அனுமதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து பல பல ஆண்டுகளாக மரபுகள் இருப்பது முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடப்படும். தமிழ்நாட்டினுடைய மக்கள் அதனுடைய உணர்வை வெளிப்படுத்தி தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்தை 3ஆம் இடத்திற்கு தள்ளுகின்ற ஒரு நிலையை இன்றைக்கு ஆளுநர் ஏற்படுத்துகிறார். கடந்த இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த அரசினுடைய முதலமைச்சர் பதவியேற்கக்கூடிய அந்த விழாவில் கூட ஆளுநர் அங்கே தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளினார். இது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து மக்களும் அதை கண்டித்தத போது இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசு அது எங்களுடைய கவனத்திற்கு வரவில்லை. எனவே அந்த கவனத்திற்கு வராத அவர் திடீரென்று அந்த நிகழ்ச்சி நிரலில் இணைத்து விட்டார் என்று சொல்லி இதற்கு பிறகு அது நடக்காது என்று சொல்லி அதற்கான பதிலை கூறினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த அரசினுடைய விரிவாக்கத்திற்காக அமைச்சர் பொறுப்பேற்கக்கூடிய அந்த 2 முறை நடைபெற்ற அமைச்சர் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சியில் மீண்டும் அதே தமிழ்த்தாய் வாழ்த்தை 3ஆம் இடத்திற்கு அவர் ஆளுநர் அதை தள்ளினார். இதை கண்டிப்பதற்கு தமிழ்நாடு அரசு முன்வரவில்லை. தமிழக அரசு ஆளுநரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பது தமிழ்நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு போக்காக அதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அதனுடைய விளைவாக நேற்று முன்தினம் திருவள்ளுவருக்கு அவர் காவி உடை அணித்து பட்டையிட்டு அதை பொட்டு வைத்து கையிலே திருநீரிட்டு இப்படி அவரை ஒரு இந்து கடவுளை போல் இந்து சனாதனத்திற்கு ஒரு உருவமாக அவரை மாற்றக்கூடிய வகையிலே RSS ஒரு முகமாக இன்றைக்கு ஆளுநர் செயல்படுகிறார். இந்த தமிழ்நாடு அரசு ஆளுநருடைய நடவடிக்கையை மிக விரைவில் அதை கண்டிப்பது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அந்த சட்டமன்றத்திலே ஆளுநருடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது. தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலும் தமிழ்நாடு அரசு பின்வாங்கக்கூடாது. ஆளுநரானாலும் சரி பிரதமரானாலும் சரி அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியதாக தமிழ்நாட்டினுடைய அரசு செயல்பட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசியிருப்பதை காவி உடை அணிந்திருப்பது அது ஏற்கக்கூடியதல்ல. ஆளுநருடைய இந்த தொடர் நடவடிக்கை செயல்படக்கூடிய இந்த தொடர் செயல் ஈடுபடுமானால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசக்கூடிய அந்த நடவடிக்கையை ஆளுநர் கைவிட வேண்டும். தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிரான செயல்பாடுகளை கைவிட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். சரி, இந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த விவகாரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, திருவள்ளுவர் இந்து தான், அதனால அவருக்கு காவி உடை அணியறதா என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. திருவள்ளுவர் இந்துவா அப்படின்றதெல்லாம் இல்லை. திருவள்ளுவர் இந்துன்றது யார் சொன்னது? திருவள்ளுவர் அவர் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற ஒரு வரியை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு என்ன சொல்ல போறாங்க தமிழிசை? தமிழிசை பேசக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்க பேசினாலே வாயை திறக்கக்கூடியது எல்லாமே RSS ஒரு அஜெண்டாவை RSS அந்த மொழியாக அவர் வாய் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பேசப்படுகிறது. தமிழ் மொழிக்கு கூட அவர் வாயை RSS அஜெண்டாவாக பேசுகிறான்னு சொன்னால் தமிழிசை என்று பெயர் வைத்துக் கொள்வதே அவர் மாற்றி சான்ஸ்கிரிட் வார்த்தையின் பயன்படுத்தி கொண்டு அல்லது RSS அந்த மொழி என்று பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். முதல்வர் விஜய் இதை பத்தி வாயை திறக்கல. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். முதல்வர் இதை கண்டிக்காமல் இருப்பது உண்மையிலே தமிழ் மக்கள் அதை ஏற்கவில்லை.
முதல்வர் ஆளுநருடைய இந்த தொடர் நடவடிக்கை மொழி சார்ந்த விஷயத்திலும் இன்றைக்கு திருவள்ளுவரை அவமதித்திருக்கக்கூடிய விஷயத்திலும் இன்றைக்கு தமிழக முதல்வர் வேடிக்கை பார்க்கக்கூடாது. அவர் பேச வேண்டும், சட்டமன்றத்திலே அவர் கண்டிக்க வேண்டும், உடனடியாக அவர் அதை கண்டித்து அறிக்கை விட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.